This video is sponsored by EduGuest. EduGuest அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ரிலேட்டடான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 லாங்குவேஜ் நம்மளுக்கு தந்திருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் எது நம்மளுக்கு தேவையோ எதுனாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் வந்து 2.2ல் 5th சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், 6th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஒரே அளவுள்ள சதுர கட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டுள்ளன. PQRST அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சதுர கட்டகங்கள் நம்மளுக்கு செவ்வகம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை பற்றின கேள்விகள் அடுத்தடுத்து இருக்கு, பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, செவ்வகம். பாருங்க, அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் அகலத்தை பொறுத்து சதுரங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுல எத்தனை இருக்கு அகலத்தை பொறுத்து? 1 2. இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே மாதிரி எத்தனை இருக்கு? 1 2. அப்புறம் 6லையும் என்னதான் அப்போ? 1 2. அப்போ இதுல 1 2 தான். அடுத்து எஸ்ல பாருங்க, 1 2. டீலையும் அதே மாதிரி 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை. நீளத்தை பொறுத்துனா இப்படி ரோவா இப்படி பார்க்கணும். சரிங்களா? நீளத்தை பொறுத்து சதுரங்கள் பீல எத்தனை இருக்கு? 1 இருக்கு. இதுமாதிரி கியூல இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 போட்டிருக்காங்க. அப்புறம் 6ல பாருங்க, 1 2 3. அப்புறம் எஸ்ல பாருங்க, 1 2 3 4 5. இப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர்? எஸ்ஸுக்கு 5 வரும். டீல அதே மாதிரி எத்தனை இருக்கு? எக்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் சதுரகத்துல எத்தனை செவ்வகங்கள் இருக்கு? செவ்வகத்தில் உள்ள சதுரம் இதான் செவ்வகம், அதுல எத்தனை இருக்கு? 2. பியோட இதுல 2 போடணும். கியூல எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8. அதான் அவங்க 8 போட்டிருக்காங்க. இப்போ 6ல அடுத்து எத்தனை இருக்குன்னு பாருங்க? 1 2 3 4 5 6. 6ல எத்தனை இருக்கு? அப்போ 6. இப்போ எஸ்ல பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. அதான் போட்டிருக்காங்க. டீல அப்ப எத்தனை இருக்கு? இங்க எக்ஸ்னா அப்ப இங்க எத்தனை இருக்கும்? அப்போ 2x அப்படின்னு இருக்கும். சரிங்களா? என்னது? 2x அப்படின்னு இருக்கும். இவ்வளவுதான் இதுல உள்ள கொஸ்டின்ஸ், வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்க, அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னதான் குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இடமிருந்து வலம் ஃபர்ஸ்ட். எக்ஸ் பிளஸ் 40 மதிப்பு 100. எக்ஸ் பிளஸ் 40 மதிப்பு 100 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 40 மதிப்பு 100. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? அது அழகா எக்ஸ் பிளஸ் 40 மதிப்பு 100னா பாருங்க, எக்ஸ் பிளஸ் 40 மதிப்பு 100. என்ன பண்ணுவோம்? எக்ஸ் மட்டும் வச்சிருவோம். 100 40 அங்க போகும்போது என்ன பண்ணும்? -40. எக்ஸோட 100 40 கிழிச்சா எத்தனை? 60. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? இதுல இதா இருக்கு, இந்த தானே இருக்கு எக்ஸோட மதிப்பு. இப்போ இங்க 6, இங்க 0. சரிங்களா? அடுத்து பாருங்க, டீயோட மதிப்பு. டீயில் இருந்து 7ஐ கழிக்க கிடைக்கும் மதிப்பு 31. டீயில் இருந்து 7ஐ கழிக்க கிடைக்கும் மதிப்பு 31. டீல இருந்து 7ஐ கழிக்கணும், அதான் மைனஸ் போட்டுரும். டீயை மட்டும் வச்சுட்டு அப்போ 31 மைனஸ் 7 அங்க போகும்போது எப்படி போகும்? +7. அப்போ 31 7 எத்தனை நம்மளுக்கு? 39. என்ன வருது நம்மளுக்கு? 39. சாரி, 31 + 7 38. அப்ப அதுல எழுதிடலாம். டீயோட மதிப்பு என்ன பண்ணிடலாம்? அடுத்து நம்ம இதுல அப்போ 38 போட்டாச்சு. சரிங்களா? அடுத்ததை பாருங்க. அடுத்து இங்க எப்படி கீழே எப்படி எழுதி முடிச்சுவோம். எக்ஸ் என்பது 1005 6ஆல் பெருக்க கிடைப்பது. எக்ஸுங்கிறது என்னவா அப்படின்னா 1005ஐ 6ஆல் பெருக்க கிடைப்பது. 1005ஐ
6ஆல் பெருக்க கிடைப்பது. இதுதான் அப்போ 1005 ஒரு 6 530க்கு 0 மீதி 3 அடுத்து 0 6 0 ஒரு 6030. இதுதானா 6030. இப்போ இங்க மேல ஆல்ரெடி 6 இருக்கு. அப்போ இங்க ஒரு 0 வரும், இங்க ஒரு 0, இங்க 0. ஏன்னா மேலிருந்து கீழாக இப்படி. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க இசட்டோடது. அப்புறம் இங்க பாருங்க டி வகுத்தல் 7 = 5. இதை பண்ணிடுறோம் அப்படிங்கிறது. அப்போ என்னது டி வகுத்தல் 7 = 5. டி மட்டும் தானே நம்மளுக்கு வேணும். இப்போ என்ன பண்ணிடலாம், இதோட அர்த்தம் இதான், t/7 = 5ன்னு அர்த்தம். டி தானே வேணும். இந்த 7 அங்கே போகும்போது எப்படி பண்ணும், 5 7 35. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 5 வரும். அடுத்து என்ன வரும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க z என்பது 5 ஐ 5 முறை கூட்ட கிடைப்பது. z என்பது 5 ஐ 5 முறை கூட்ட கிடைப்பது. z என்பது 5 ஐ 5 முறை கூட்ட கிடைப்பது. அப்போ எப்படி பண்ணும், 5 5 5 5 வருது. 5 2 10 3 5 4 5 5 25. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 2 மட்டும். 5 ஆல்ரெடி இருக்கு, 25. அப்புறம் பாருங்க p என்பது முதல் 3 இலக்க எண்ணின் முன்னி. p என்பது முதல் 3 இலக்க எண்ணின் முன்னி. முதல் 3 இலக்க எண்ணின் முன்னினா என்ன சொல்லுங்க, முதல் 3 இலக்க எண்ணின் முன்னி என்ன, 9. முதல் 3 இலக்க எண் என்னது நம்மளுக்கு 100. 100ஓட முன்னி என்னது 99. சரிங்களா, 100 99. ஓகே. அடுத்து v என்பது 0 என்ற முழு எண்ணுடன் சாதாரண ஆண்டிலிருந்து நாட்களை எண்ணிக்கை கூட்ட கிடைப்பது. v என்பது 0 என்ற முழு எண்ணுடன் சாதாரண ஆண்டிலிருந்து நாட்களின் எண்ணிக்கையை கூட்ட கிடைப்பது. v என்பது 0 என்ற முழு எண்ணுடன் சாதாரண ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை கூட்ட கிடைப்பது. சாதாரண ஆண்டு என்ன, 365 நாட்கள். அதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.